சோமநாதர் ஆலயத்திற்கு பக்கத்திலே இந்த கீதா மந்திரம்ங்கிற ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்நிதி அமைந்துள்ளது. இந்த இடத்துல குகை போன்றதொரு அமைப்பு. அதைத்தான் நீங்கள் அனைவரும் தற்சமயம் தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல பலராமன் தம்முடைய நிஜரூபமான சேஷரூபத்தோடே காட்சி தருகிறார். அவருடைய திருவடிகளையும் நாம் இங்கே சேவித்து கொள்ளலாம். இந்த இடத்திலிருந்து தான் அவதாரத்தை முடித்து கொண்டு அவர் வைகுண்டத்திற்கு புறப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட இந்த இடம் ரொம்பவும் அமைதியாக அத்தனை மர்மங்களையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிற, அடக்கி வைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையோடே இருப்பதை இங்கே வந்திருக்கிறவர்களாலே நிச்சயமாக உணர முடியும். அதேபோல கண்ணன் எம்பெருமான் அவர் ஜரன்கிற வேடனாலே அடிக்கப்பட்டு, திரும்பவும் சொல்லுகிறேன், அவருடைய இச்சையினாலே அங்கிருந்து இந்த இடத்திற்கு எழுந்தருளினதாகவும், இந்த இடத்துல பலராமன் அவர் வைகுண்டத்துக்கு எழுந்தருளிவிட்டார் என்பதை தெரிந்து கொண்டு, சரி நாமும் புறப்பட வேண்டியதுதான் என்று இங்கிருந்தே புறப்பட்டார் என்றும் சொல்லுவார்கள். கண்ணன் பெருமானுடைய திருவடிகளையும் இங்கே நம்பிமூத்த பிரானுடைய திருவடிகளை எங்கனம் நாம் சேவித்துக் கொள்கிறோமோ அதே போல இவ்விடத்திலே சேவிக்க பிராப்தம். உங்களுடைய கண்களுக்கு அந்த இடமும், அதாவது எம்பெருமானுடைய திவ்யமான சரணார விந்தங்கள், அவையும் உங்களுக்கு கண்களுக்கு விருந்தாகும். காத்திருங்கள்.